இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மலையான இமய மலையில இதற்கு 7000 பேர் ஏறி இருக்காங்களா. அதை விட உயரத்துல ரொம்ப கம்மியா உலகத்தில் இருக்க உயரமான மலை லிஸ்ட்ல அண்டர்ல கூட இல்லாத ஒரு மலையில இதுவரைக்கும் யாருமே ஏறி மலை வச்ச தொட்டது கிடையாதான். முப்பேற்பட்ட மலை ஏற எக்ஸ்பர்ட்னாலும் இந்த மலையில ஏறும் போது திணறிடுவாங்களாம். 2 குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மலை ஏற ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணி 2 வருஷத்துல உலகத்தை விட்டு மாயமா மறைஞ்சிருக்காங்க. மலையோட எக்ஸ்பர்ட் இந்த மலையில ஏறும் போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்ச தூரம் அந்த மலையில ஏறும் போது 6 கணக்குல ஏற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்குமா. அவங்களோட தலைமுடி வேகமா வளருமா. மழை ஏற ஏற முடியோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுமா. தலைமுடி மட்டும் இல்லங்க, நகங்களோட வளர்ச்சியும் அதிகமாகிட்டே இருக்குமா. மழை ஏற ஏற அதோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போறத அவங்க பாத்துருக்காங்க. முகத்துல சுருக்கங்கள் விழுந்து இளமையா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா முழுமையான தூக்கத்துக்கு போயிருக்காங்க. இதுக்கு மேல இந்த மலையில இருக்க வேண்டாம், சம்திங் இந்த மலையில ஏதோ இருக்குன்னு வேகமா மலையில கீழே இறங்கிட்டாங்களாம். கீழே இறங்கினவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுல இருந்தவங்களே இவங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்கிற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி போயிருக்காங்க. 2 வருஷத்துல தலைமுடியில நிறச்சி உடல குளத்துக்கு போய் இப்படி செலவுனாடி இறந்தே போயிட்டாங்க. இப்படி எக்கச்சக்கமான மர்மங்களும் அதிசயங்களும் ரகசியங்களும் உதஞ்சு கிடக்கிற மலை தாங்க கைலாய மலை. இந்த மலையில பாத்தீங்கன்னா 4 பக்கமும் 4 கலர்ல தெரியுமா. வடக்கு திசையில பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்லயும், தெற்கு திசையில பாத்துச்சுன்னா ப்ளூ கலர்லயும், கிழக்கு திசையில பார்த்தா கிறிஸ்டல் கிளியர் கலர்லயும், அதுவே மேற்கு திசையில போய் பாத்தீங்கன்னா ரூபி கலர்லயும் இந்த மலை தெரியுமா. எல்லா மலை ஏற எக்ஸ்பர்ட்டும் மலை ஏறதுக்கு காம்பஸ் டைரக்ஷன் காட்டுற காம்பஸ் வச்சிருப்பாங்கல்ல. இந்த போல அந்த காம்பஸ் வச்சாலும் தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் கிளியரா காட்டுல. ஆனா இந்த மலையில அந்த காம்பஸ் வச்சோம்னா, கைலாய மலையில காம்பஸ் வச்சோம்னா வடக்கு திசையை தெற்கு திசையை காட்டாம அந்த முள் சுத்திக்கிட்டே இருக்குமாங்க. காம்பஸையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருமாங்க இந்த மலை. இந்த மலைக்கு கீழே 2 ஏரி இருக்கு. மன்சரோல் ஏரியும் லட்சத்தாள் ஏரி இருக்கு. இந்த லட்சத்தாள் ஏரிய கோஸ்ட் ஏரின்னு சொல்றாங்க. இது வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா காணா போயிட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. எப்ப மறுபடியும் எப்ப வருதுன்னு அவங்களுக்கு தெரியாதான். அதனாலதான் மக்கள் அதை கோஸ்ட் ஏரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உப்பு தண்ணி ஏரி, அது எந்த உயிரினும் வாழாதுங்க. ஆனா அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஆனது மன்சோர்வன் என்ற பக்கத்துல இருக்க ஏரி. அது நல்ல தண்ணி ஏரி, நல்ல உயிரினங்கள் வாழ்ற ஏரி. அந்த ஏரிக்கு ஒரு அதிசயம் இருக்கு. அந்த மலையில பனி பொழிஞ்சு எல்லா இடமும் அப்புறம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் போது கூட அதுல இருக்க ஒரு சில தண்ணி ஃப்ரீஸ் ஆகாம தண்ணி அப்படியே இருக்குமாங்க. ரஷ்ய கிளைமேட் ஒருத்தர் அந்த மலையில ஏறிட்டார். ரொம்ப நேரம் ஏறலாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஏறிட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே அவருக்கு நெஞ்சில வேகமா குடிக்கிறது அவரே உணர்ந்திருக்காரு. இந்த மலையில வந்து ஏதோ சக்தி தான் பண்ணிட்டு வேகமா கீழே இறங்கி வந்திருக்காரு. அவர் வர வர நார்மலா இருக்கு, மைண்ட் ரிலீஃப் ஆயிருக்கு. ஒரு பேட்டி கீழே சொல்லியிருக்காரு, இந்த மலையில ஒரு சக்தி இருக்கு, அதுதான் இந்த மலையை விடாம தடுத்துட்டே சொல்லியிருக்காங்க. இந்த மலையில ஒரு சைடுல இருந்து பார்த்தா பொசிக் சிம்பலும், இன்னொரு சைடுல இருந்து பார்த்தா ஓம் சிம்பல் தெரியனால நிறைய மக்கள் இந்த மலையை ஒரு கடவுளாவே பாக்குறாங்க. எக்கச்சக்கமான ரகசியங்களும் ஆச்சரியங்களும் அதுக்கு இந்த கைலாய மலையை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மலையை முழுக்க ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். நிறைய விஞ்ஞானிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த மலையை பத்தி முழு விவரமும் தெரியும். பட் ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி நாசா விஞ்ஞானிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. நாசா விஞ்ஞானிகளுக்கு சவால் விட்ட மலையாங்க இந்த மலை. 4 மதங்களோட புனித மலையா இருக்கிறதுனால இந்த மலையில யாருமே ஏற வேண்டான்ட்டு சீன அரசு இந்த மலையை பேக் பண்ணாங்க, தடை விதிச்சுட்டாங்க. நீங்க யாரும் இங்க போக கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, மலையில ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கைலாய மலை என்னைக்குமே ஒரு மிஸ்டீரியஸ் மலையா தாங்க இருக்கும். இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.